சந்தியா ஜானகி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வியூஸ் வந்து பெருசாக வர மாட்டேங்குது. நீங்கள் எல்லாரும் பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கும் கொஞ்சம் பேச வந்து மோட்டிவேட்டாக இருக்கும். மாயாவுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி கிஷோர் வந்து பேசுகிறாங்க. நிச்சயம் உங்கள் கல்யாணம் வந்து அவசரடியாக தடாலடியாக செய்யணும். இல்லைன்னு வச்சுக்கேன், ரகுராம்லாம் வந்து கொஞ்சம் கூட வந்து மதிக்க கூட மாட்டார். உங்கள் ரெண்டு பேரையும் வந்து பிரித்து வச்சுருவாங்க. பார்த்துக்க. நீ தள்ளி தள்ளி போட்டேன்னு வச்சுக்கேன் மாயா, அதுக்கப்புறம் சாருக்கும் நம்ம சீனுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அப்படி தான் சுச்சுவேஷன் வந்து அமையும். அதுக்கப்புறமேட்டுக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு மாற்றுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுக்கு நீங்கள் இது மாதிரி கல்யாணம் வந்து பண்ணிடுங்க. அவங்களோட சம்மதம் வேணும்னு நினைக்காதீங்க, நான் பார்த்துக்கிறேன். அப்பா என்னப்பா இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப ரசீது வந்து கொடுக்குற இடத்துல வந்து சிவராமனை காப்பாற்ற வந்து பஞ்சாயத்தில் வந்து ஒருத்தர் வந்து வந்திருந்தார் குமார். அவர் வந்து வராங்க. தூரத்துலேருந்து இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல 5000 ரூபா அட்வான்ஸ் வந்து கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு பாக்கி பேமெண்ட்டை வந்து நாளைக்கு கொடுத்துருங்க. சாயங்காலம் கோயிலை வந்து நட சாத்துறதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல்யாணத்துக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து செஞ்சு வச்சிடணும், சரிங்களா? அடுத்த நாள் காலையில் வந்து பறக்க பறக்க எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. சரி சாமி, எதுவாக இருந்தாலும் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஆமாப்பா இப்போதான்ப்பா எனக்கும் தோணுது, இந்த பிரச்சனையை வந்து கால அவகாசம் தள்ளிக்கிட்டே இருக்கக்கூடாதுப்பா, எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு வந்து முடிச்சு வச்சிடணுங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியே, ரகுராம் ரொம்ப கோவக்காரரு. இந்த விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாருன்னு நினச்சாலே வந்து எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பார்த்துக்கலாம். உங்கள் விஷயத்தில் எப்படி இருந்தாலும் கோவம் தான் படுவாங்க. அதுவும் சீனுக்கும் ஜாருக்கும் கல்யாணம் நடக்க வேண்டிய இடத்துல நடக்க முடியாமல் போச்சுன்னா அவர் என்ன பண்ணுவாப்புல? சரி பொறுத்து இருந்து பார்ப்போங்கிற மாதிரி அதிரடி மாதம் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோர் ஒரு பக்கம் எனக்கு தாம்மா வந்து தலைக்கு மேலே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது குமார் வராங்க. என்னம்மாயா உனக்கு கல்யாணமே அண்ணன்ட்டெல்லாம் கூட சொல்லலை, அப்பாவே சர்ப்ரைஸாக வந்து இப்போ தானா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது யார் இவர் என்ன ஏதுங்கிற மாதிரி கேட்குறாங்க. நான் தான் குமார், மாயாவுக்கு ரொம்ப வந்து வேண்டியப்பட்டவன் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட பிறந்த அண்ணன் மாதிரி. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். மாயாவுக்கு ஆல்ரெடி வந்து கல்யாண ஏற்பாடெலாம் பண்ணி வச்சு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலான்னு ஆல்மோஸ்ட் சீனு வந்து தாலி கட்ட வேண்டிய சுச்சுவேஷனில் மாயா வந்து கடைசியில் வேணான்ட்டான். குடும்பத்தோட கௌரவம் தான் பெருசு, ரகுராம் முன்னாடி தான் என் கல்யாணம் நடக்கணும்னு அப்பயே சொல்லியிருந்தா. இப்போ அந்த மாதிரி கல்யாணம் நடக்கிறப்ப அப்பயே பண்ணியிருக்கலாம்ல. அதுவும் நல்லதுக்கு தான், விடுங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம எல்லாரும் சேர்ந்து மாயாவோட கல்யாணத்தை ஜமாச்சிருவோம். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் மாப்பிள்ளையோட மாமனாரா பொண்ணோட அப்பாவா வந்தால் மட்டும் போதும், எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இதில் 1 lakh பணம் இருக்குது, பணம் வேணும்னா கேளுங்க, நான் வந்து தரேங்கிற மாதிரி கிஷோர் வந்து 1 lakh பணத்தை வந்து அவங்க கையில் வந்து கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக வந்து இருக்காங்க. ஒரு பக்கம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்தால் நல்லா இருக்குங்கிற மாதிரி தோணுது நம்ம மாயாவுக்கு. நம்ம இன்வைட் பண்ண போகிறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாம்பளை தட்டில் வெத்தலை, பாக்கு, பூ, பழம் எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு மாதம் வந்துகிட்டு இருக்காங்க. என்னது மாயாவையும் அவங்க அப்பா கிஷோரையும் காணுங்கிற மாதிரி மணிவண்ணன்லேருந்து பத்மா, பார்வதி எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து தாம்பளம் தட்டோட மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க. நாளைக்கு என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, என்ன மச்சான் அதுக்குள்ளே ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னு மணிவண்ணன் வந்து கேட்குறாங்க. மாப்பிள்ளையை பற்றி என்ன ஏதுன்னு தெரியுமா? மாப்பிள்ளை ரொம்ப தங்கமான பையன். நான் எல்லா விஷயத்தையும் வந்து கேள்விப்பட்டேன். உங்ககிட்ட பேசி சம்மந்தம் பண்ணி நிச்சயதார்த்தம் கல்யாணம் எல்லாம் கிராண்டாக பண்ணலாம் தான் எதிர்பார்த்தேன். ஆனால் என்ன பண்ணுறது, நீங்கள் தான் யாருமே வரமாட்டேங்கிறீங்க. மாயா காதல்னு சொன்னதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. நீங்கள் ஏதோ மாயாவோட அன்பு பாசத்தில் தான் நீங்கள் ஏதோ வந்து வீட்டில் தங்கவே வந்து ஒத்துக்கிட்டீங்க போல இருக்குது. அப்படி இருக்கும்போது இதில் கால அவகாசம் படுத்தி நீங்கள் மாயா மேலே வச்சுருக்கிற இத்தனை நாள் அன்பை வந்து கெடுக்கலாமா? அது தப்பு இல்லை. அதனால தான் கல்யாணத்தை முடிச்சுட்டு என் கூடயே பொண்ணு மாப்பிள்ளை வந்து ஊருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோர், அதுவும் நல்லது தான். என்னது வீட்டில் வந்து 2 கல்யாணம் வச்சுருக்கோன்னு பார்த்தா இவளுக்கு ஃபஸ்ட்டு வந்து தாலி ஏறுதா? ஓகே தான் அப்படின்னு பார்வதி வந்து பேசுகிறாங்க. பத்மா வந்து சொல்கிறாங்க, இவகிட்ட மாட்டிக்க போகிற பையன் யாருன்னு நினச்சாதான் எனக்கு சிரிப்பாக வருதுன்னு பத்மா வந்து யோசிக்கிறாங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க பையன் சீனு தானே தாலி கட்ட போகிறாங்க. இது தெரியாமல் செம காமெடியாக வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னால் வர முடியாது. ஏன் வர முடியாது? ஏன்னா மாயா இந்த வீட்டு பொண்ணு இல்லை. இத்தனை நாளாக இந்த வீட்டில் தானே இருந்திருக்கா, அப்போனா இந்த வீட்டு பொண்ணு தானே. ஆமாம், இத்தனை நாளாக இருந்ததும் இப்போ இருக்கிறதும் வெவ்வேறு. அதனால் கண்டிப்பாக நான் ஒத்துக்கவே மாட்டேன். என்ன ரகுராம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? மாயா உங்கள் வீட்டு பொண்ணுன்னு வாய் நிறைய எத்தனை வாட்டி சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ண தானே சொன்னோம், வேறு எதுவும் நாங்கள் உங்களை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னால் வர முடியாதுன்னா முடியாது. சரி, ஒரு கெஸ்ட்டாக இந்த வீட்டில் வந்து தங்கியிருக்கா, அதுக்காவது நீங்கள் வரலாமே. முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க, சும்மா வந்து வம்படியாக வந்து பிரச்சனை பண்ணாத. மாயாவுக்கு கல்யாணம் பண்ணுற நல்லபடியாக நடத்தி வை, அதை பற்றி நான் எதுவும் சொல்லவே இல்லை.
என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லும்போது ஊருக்குள்ளே 4-5 பெரிய மனுஷங்களோட சேர்ந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அந்த இடத்துல. நம்ம ரகுராம், நீங்கள் வரமாட்டீங்க நல்லாவே தெரியும். பெற்றவங்களோட சம்மதத்தோடு தான் இந்த கல்யாணம் நடக்குது. நீங்கள் மாயாவுக்கு சொந்தக்காரங்களா வர வேணாம், ஆனால் இந்த ஊர் தலைவராக நீ வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேசுகிறாங்க. சே, நம்மளை வசமாக வந்து சிக்க வச்சுட்டா. காதல் கல்யாணத்துக்கு நம்மளை அட்டன் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. தாம்பலத்தை வாங்கிக்கிங்க ரகுராம். ஊர் தலைவரை வந்து சந்தித்து இந்த மாதிரி பத்திரிக்கை கொடுக்கும்போது அது கல்யாண பத்திரிக்கையை சந்தோஷமாக வந்து ஏற்றுக்கணும். அதை விட்டு காதல் பத்திரிக்கையா இல்லை வேறு எதுவும் நீங்கள் யோசிக்கக்கூடாது. அதுதான் நம்மளோட அழகு. நீங்கள் எல்லாருக்கும் மதிப்பு மரியாதை கொடுக்க தானே செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்படியே வாங்குற மாதிரி காட்டுறாங்க. ஜானிங்க வாங்கிக்கிறாங்க, நம்ம ரகுராமும் வாங்கிக்கிறாங்க. நாளைக்கு வரேன்னு வாய் நிறைய வந்து சொல்லுங்கன்னொன்னே, வந்து கல்யாணத்தை அட்டன் பண்ணுறேன், குடும்பம் ஃபுல்லாக வரணுன்னொன்னே, சரி நாங்கள் குடும்பம் ஃபுல்லாக வருவோங்கிற மாதிரி அதடி மாசா பேசுகிறாங்க. தனம் வந்து கோச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம். ஏண்டா அது அப்படின்னு சொல்லிட்டு சீனுவும் நம்ம மாயாவும் பேச வராங்க. நான் கார்த்தியை தான் லவ் பண்ணுறேன்னு சொன்னோன்னே, எனக்கு தெரியாமல் நீ லவ்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை கண்டிச்சேன். ஆனால் இப்போ என்னன்னு பார்த்தேன்னா, நீ வந்து யாரோட பையனை வந்து லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்படி எந்த பையனை லவ் பண்ணேன்னு எனக்கு தானே ஆர்வமாக வந்து கேட்குறேன். ஆனால் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறிய. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம். இத்தனை நாளாக நீ வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, சீனு மாமாட்ட பேசியிருக்க. எங்களை விட்டால் வேறு யார்ட்டையும் பேசினதே இல்லை. புவனேஸ்வரியோட சித்தி பையன் இருக்காங்களே பிரபுன்னு, அவங்கக்கிட்ட வந்து சார்ஜர் வாங்கினியே, அதனால லவ் பண்ணியோ? ஏண்டி என்னை இப்படி போட்டு அசிங்கப்படுத்துகிற? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல. அப்போனா நீ சீனு மாமாவை தானே லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி நம்ம தனம் வந்து கரெக்டாக கேட்குறாங்க. என்ன உண்மையிலேயே தங்கச்சியாக நினச்சிருந்தா சொல்லு. நான் உண்மையிலேயே உன்னை தங்கச்சியாக நினச்சதுனால தான் சொல்ல முடியாத சுச்சுவேஷனில் நான் இருக்கேன். சினிமாவா நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த பையன் யார் என்ன எது நம்ம கண்டுபிடிச்சே தீரணும் அப்படின்னு அதிரடி மாதம் வந்து பேசுகிறாங்க. ஒரு பக்கம் நைட்டில் வந்து சீனுக்கிட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கிஷோரும் மாயாவும். இப்போ இந்த கல்யாணத்தை வந்து வச்சுருக்கனால எனக்கு கொஞ்சம் பட்டமாக இருக்கு மாமா. நீங்கள் பாட்டப்படுவீங்க நல்லாவே தெரியும். நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், தைரியமாக வந்து ரகுராம்கிட்ட வந்து காதலை பற்றி சொல்லியிருக்கணும். அதை விட இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நீங்கள் தான் பேசியிருக்கணும். ஆனால் நீங்கள் பின்வாங்கக்கூடாது. முதல்ல அதை தெரிஞ்சுக்கங்க. உங்கள் மேலே சந்தேகப்பட்டெல்லாம் சொல்ல, நீங்கள் ரகுராம் மேலே வச்சுருக்கிற மரியாதையை தான் சொல்கிறேன். நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இது எல்லாம் செஞ்சு தான் ஆகணும். சில பேருக்கு கசப்பாக தான் தெரியும் மருந்து, ஆனால் அந்த இதை சாப்பிட்டா தானே சரியாகும். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக மாமா, நான் பின்னாடியெல்லாம் வரமாட்டேன். அதை வேணால் நான் ஆணித்தனமாக சொல்லுவேன். ஆனால் கண்டிப்பாக நம்மளோட எதிர்காலம் நல்லபடியாக அமையும் மாமா. எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி தான் இருக்கணும். எப்போதும் வந்து தைரியமாக இருக்கணும். ரகுராம் வந்து எப்படி இருந்தாலும் வந்து கத்த தான் செய்வாங்க. அதுவும் உங்களை மாலையும் கழுத்துமாக பார்க்கும்போது நிச்சயம் கத்த தான் செய்வாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம வந்து சிறப்பாக வந்து ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம கிஷோர், உங்கள் விஷயத்துலையாவது ரகுராமோட முடிவை மாற்றிப்பாங்களா என்ன ஏதுன்னு பார்ப்போங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நீங்கள் தான் வந்து தாலி கட்ட போகிறீங்கிற விஷயம் ரகசியமாக இருக்கணும். நீங்கள் போய் தூங்குங்கன்னொன்னே இந்த விஷயத்த வந்து சாரு வந்து கேட்டுட்டாங்க. அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க. சீனு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கு வந்து உடம்பு இல்லை, நான் போய் பார்க்க போகிறேன்னு சொல்லி குடுக்குன்னு வந்து போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம மகாலிங்கம் 4-5 பேரை வச்சுக்கிட்டு மகாலிங்கம் வந்து சீனு இது மாதிரி பண்ணிட்டு அப்படியே வந்து தூக்கிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அசந்து தூங்குறாங்க நம்ம சீனு. வெயிட் பண்ணி பார்ப்போம்.